ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? இப்போ தொடர்ந்து நம்ம ஊரில் 2-3 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வாசல் கூட்டவோ தெளிக்கவோ கோலம் போடவோ எந்த வாய்ப்பும் இல்லை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, நம்ம எப்பவும் சாமி கும்பிடுவோம். ஒரு மண் பாத்திரம் ஒன்று இருந்துச்சு. அது இத்தனை நாளாக அடுப்படியில் வச்சு உப்பு கொட்டி வச்சுட்டு இருந்தேன். சரி, அதை சாமிக்கிட்ட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதை நேற்றே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே குளிச்சுட்டு அதுக்கு மஞ்சள்லாம் தடவி குங்குமம் வச்சு உப்பு கொட்டி வச்சதும் பார்க்கவே அவ்வளோ மங்களகரமாக இருந்துச்சு. மகாலட்சுமி தாயார் பக்கத்துலேயே வச்சுட்டேன். மனநிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா, நைட்டு வச்சு அவசர குழம்பு இருந்துச்சு. அதோட கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் போல் பால் ஊற்ற போயிருந்தேன். எப்போவுமே கிணத்து பக்கமாக தான் போவேன். இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு, ஒலையாக இருக்குது. சரி, ஏதாவது படுத்திருந்தா கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோட் சைடில் போயிருந்தேன். எங்கள் வயலை ஒட்டி ரோட்டோரமாக ஒரு சீத்தாப்பழம் மரம் இருக்குது. அதை பெருசாக கவனிக்க மாட்டோம். இன்றைக்கி இந்த பக்கம் போடுறதுனால பார்த்தேன், நிறைய காய் திரண்டு இருந்துச்சு. பறிச்சுட்டு வந்து ரேஷன் அரிசியில் பழுக்க வச்சுருக்கேன். நீங்களும் இப்படி தான் பழுக்க வைப்பீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த அரிசியை அடிக்கடி நம்ம பார்ப்போம். கோழிக்கு போடுவோம், இல்லை நாய்க்கு சாப்பாடு செய்வோம். அதனால் மறக்காமல் இருக்கும் அப்படின்னு இதில் வச்சுருக்கேன், இல்லைன்னா மறந்துடுவேன். நேற்று வாங்கிட்டு வந்த மாவு மீதி இருந்துச்சா, அதில் தோசை ஊற்றி சட்னி அரைச்சாச்சு. தக்காளி சட்னி இன்றைக்கி நல்ல கலர்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. தோசையும் தக்காளி சட்னியும் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் டின்னர். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.